ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம 2018 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நிரா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன இருக்குது, தென் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேம் டைம் நம்ம இந்த ரெண்டு டீடைல்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னாலே இதில் வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நம்ம இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, தென் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஜஸ்ட் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்லயும் இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, இப்போ நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஃபைனான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். மற்றபடி நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும் தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, இப்போ Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் Play Storeல இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 3,40,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.3 ஆவும் இருக்கு. ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படினு பார்க்க இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே கொடுத்திருக்காங்க. பட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதையே பார்த்தறலாம். அதாவது ஸ்டார்டிங் 5,000 ல இருந்து அதிகபட்சமா 1,50,000 வரையிலும் இவங்க இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க அமௌண்ட்டா கால்குலேட் பண்ணும்போது அதிகபட்சமாவே 350 பிளஸ் ஜிஎஸ்டி தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பட் இதுவே லோன் அமௌண்ட்ல பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் பார்க்க 2 to 7% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்கவும் 3 to 24 months கொடுக்கறதா போட்டுருக்காங்க. இப்போ இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்த்து ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 24% இருந்து அதிகபட்சமா 36% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இதுல லோன் எடுத்துட்டு ஒருவேளை வித்தின் 7 டேஸ்க்குள்ள நீங்க டோட்டல் அமௌண்ட்டையும் ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. பட் இன்கேஸ் 7 டேஸ் தாண்டி போயிடுச்சு, அதுக்கப்புறமா லோனா ஃபோர்க்ளோசர் பண்ண ட்ரை பண்றீங்க, ப்ரீபேமெண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4% ஆஃப் லோன் அமௌண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரியும் இருக்கும். இதை தவிர்த்து லேட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ பெனால்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே அப்ளிகேபிள் ஆகும். ஓகே கேஸ், இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதை பார்த்தாலும் சரி, இல்ல ரியல் டைம்ல இவங்க கொடுக்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே இதில் கொடுக்கக்கூடிய லோன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோனை பொறுத்தவரையிலும் நிரா அப்படிங்கிறவங்க டைரக்டா பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக முத்தூட் ஃபினான்ஸ், IIFL ஃபினான்ஸ், HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், பேயூ ஃபினான்ஸ், நார்த்ரன் ஆர், கோமக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட், ட்ரில்லியன் ஃபின்டெக் பிரைவேட் லிமிடெட், தென் லாஸ்டா அவன்டி ஃபினான்ஸ், இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டிஜிட்டல் லெண்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் இவங்களும் ஒரு மெம்பராகவும் இருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க உங்களுடைய மந்த்லி சேலரி அப்படிங்கிறது 15,000க்கு மேலே இருக்கணும். ஏஜ் அப்படிங்கிறது 22 வயசுக்கு மேலே இருக்கணும். அதிகபட்சமாக 55 வயசுக்குள்ள இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டாங்க. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுடைய இன்கம் கிரெடிட் ஆகும் அப்படின்னா மோஸ்டா சேலரிடு பர்சனுக்கு மட்டும் தான் கிரெடிட் ஆகும். பட் இதை பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் வெப்சைட் அப்படிங்கிறதுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெப்சைட்ல ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம Play Store டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருந்தோமோ அதே டீடைல்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்க ஆதார் டீடைல்ஸ் அப்படிங்கிறது KYC கம்ப்ளீட் பண்றதுக்காக தேவைப்படும், பேன் டீடைல்ஸ் தேவைப்படும், தென் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் பேசிக்காக கிடைக்கக்கூடிய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கூட சப்மிட் பண்ணி லோனுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து சேலரிடு பர்சனாக இருந்தால் லாஸ்ட் 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுமே கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸில் வந்துடும். இதை தவிர்த்து இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுமே அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வித் சேலரி ப்ரூஃபோட சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய சிபில் ஸ்கோர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையுமே கேட்பாங்க. அதையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக அவங்க லோன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈனாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா லோன் அவன் டிஸ்பர்சல் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு லோன் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அந்த அத்தனை ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுமே இங்கே வந்துடும். ஓகே கேஸ், இப்போ இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷனில், அதாவது Play Storeல இருக்கக்கூடிய ட்ராபேக் ரிவ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் அப்ளை பண்ணும்பொழுது ஸ்டார்டிங் 40,000லேருந்து 60,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கல அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க.
இங்கே நண்பர் ஒருத்தர் இதில் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் லோனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவங்க க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் நிறைய கஸ்டமர் கேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாரு. அங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க போல். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் லோன் தர மாதிரி தெரியுது. ஸோ கிரெடிட் லைன் ஆப்ஷனில் லோன் அப்ரூவல் கிடைச்சிது அப்படின்னா அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த லோனை வந்து அப்படியே தான் வச்சுருப்பாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ க்ளோஸ் பண்ணி தரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் லோனை எடுத்துகிட்டு திரும்பவும் ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அப்ரூவல், அதாவது எலிஜிபிள் லிமிட் வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் திரும்பவும் விட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லைக் வந்து அது ஒரு ஓடி மாதிரி ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ரீசனால் நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுடைய அந்த கிரெடிட் லைன் ஆப்ஷனில் அப்ரூவல் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லோனை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க, அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த லோன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இமீடியட்டாக இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்ததில் இவங்களுடைய கஸ்டமர் கேர் சர்வீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் புவராக இருக்குது அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது நம்மளால் பார்க்க முடியுது. தென் அந்த லோன் க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற மேட்டரையுமே நம்மளால் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷனில் தான் பர்சனல் லோன் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டைம் அப்ளை பண்ணியிருக்கும்போது 40,000 அப்படிங்கிறது சேம் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் அப்போது மேலே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது ஒரு கிரெடிட் லைன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரெடிட் லைன் ஆப்ஷனில் இருக்கும்பொழுது நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணாலும் லோன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகாது. உங்களுடைய அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது.